வணக்கம். இன்றைக்கி நம்ம மயோ வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். கேப்சிகம், கேரட், டொமேட்டோ, கேபேஜ், ஆனியன், பட்டர், பிரெட், மயோனீஸ், சால்ட், பெப்பர். இப்போது என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டோம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கணும். ஆனியன் போட்டுட்டோம். இப்போது கேப்சிகம் போட்டிருக்கோம். கேரட் துருவி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடுறதுனா கூட ஓகே, பட் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும். தக்காளி, கேபேஜ், அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை ஆட் பண்ணிடலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மயோனீஸை ஆட் பண்ண போகிறோம். மயோ வெஜ் சாண்ட்விச்னால நிறைய பேருக்கு மயோனீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதை கொஞ்சம் அந்த பக்கமாக வச்சுட்டு நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் ஸ்லைஸ் 2 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைடு பட்டர், நம்ம எந்த சைடு ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த சைடு பட்டர் தடவிக்கணும். இப்போ பாருங்கள், பட்டர் 2 ஸ்லைஸில் தடவிட்டோம். இப்போ சென்டரில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். சைட்ஸில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தவாவில் போடும்போது சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே இதாகிடும். அதுக்காக இப்போ தவா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். பாருங்கள், இந்த டைம் ஒரு சைடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைடு மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், சைட்ஸில் கம்மியாக வச்சனால எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே வெளியே விழலை. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம சாண்ட்விச் எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான, அதே நேரம் ரொம்ப ஈஸியான மயோ வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது சாஸோடு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.